வணக்கம். நேற்று அபிஷேக் தீபக் அவர்களோட சார்பாக நடத்தப்பட்ட சிஜேபி சார்பாக நடத்தப்பட்ட அந்த கூட்டம் வெற்றி யாருக்கு? தற்காலிக வெற்றியா, முழுமுதற் வெற்றியா? தமிழ்நாட்டில் அந்த போராட்டத்தில் நடந்த குழப்பங்கள் என்ன? இன்றைக்கு காலை முதலே தாவேக்கா சுற்றி இருக்கிற ஆடியோ சர்ச்சைகள், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. இந்த செய்திக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு நம்ம இன்றைக்கி டாக்டர் தலைவில் பேச இருக்கிறோம். நான் உங்கள் வீரமணி. ஹை பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், அது எங்களுக்கு ப்ரொமோஷனாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த சப்ஸ்கிரிப்ஷனுங்கிறது ரொம்ப ஒரு வேல்யூவான விஷயம். நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். இந்த ஆடியோ சர்ச்சை, இந்த விஜய் அவர்களோட படத்துக்கு இந்த ஆடியோ லான்ச்சுங்கிற மாதிரி இன்றைக்கி காலையிலேருந்து தாவேக்கா சம்மந்தப்பட்ட 2 ஆடியோ சர்ச்சை. அதில் குறிப்பாக சொல்லப்போனால் ஒன்று வந்து அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவர்களுடைய ஆடியோ சர்ச்சை, மற்றொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் நடந்த ஒரு ஊழல் சம்மந்தப்பட்டது. அது யாருன்னு பார்த்திங்கன்னா நாகர்கோவில் சம்மந்தப்பட்ட அனீஷுங்கிற அவங்க மாவட்ட பொறுப்பில் இருக்கிற ஒருத்தர் வந்து வழக்கறிஞர்கிட்ட பேசியிருக்காங்க. இந்த 2 ஆடியோ சர்ச்சை கிளம்பியிருக்கு. ஜெகதீஸ்வரி அவர்களோட பேச்சு, அந்த தோரணை, அதில் கூறப்பட்ட சில வார்த்தைகள், இதெல்லாம் பார்த்தா திமுகவை அப்படியே ஃபாலோ பண்ணி போகிற மாதிரியும் தெரியுது. இன்னொரு பக்கம் பார்த்தா அதே மாவட்டத்தில் இருக்கிற கீர்த்தனாவை ஒரு சைடு அடிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஜெகதீஸ்வரி அடிக்கிறாங்க. என்னதான் நடக்குது தாவேக்கால? பொதுவாக பெண்கள் இந்த மாதிரி பொதுத்துறைக்கு வந்துட்டால் ஒரு இது இருக்கும். அதுலேயும் கீர்த்தனா வந்து பொதுவாகவே தாவேக்கா மேலே ஒரு என்ன விமர்சனம்னா, ஒன்றும் இல்லாமல் சுற்றி இருந்தான், டிக்கெட் விற்றுருந்தான். இவன் பார்த்தோன்னா இப்போ எம்எல்ஏ. நான்லாம் சாதாரணமாக வாடா போடான்னு பேசியிருந்தவன், இன்றைக்கி அவன் எம்எல்ஏ, இப்போ அமைச்சர். இப்படி இந்த பார்வை இருக்குல்ல. சும்மாவே திமுக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து அவ்வளோ தூரம் கூட இருந்து அவர் அவ்வளோ பெரிய தலைவர். அவர் வெளியில் போகணுன்னா அவர் எவ்வளோ கேவலமாக பேசுனான்னு தெரியும். அவர் முதலமைச்சர் ஆனவுன்னா அவர் இறந்து 40 ஆண்டுகள் கழித்தும் இந்த துரைமுருகன் போன்றவர்கள் எனக்கு ஃபைல் பார்க்க தெரியல, தெரியாமல் முதலமைச்சர் ஆகிட்டேன் அப்படின்னு ஏதோ இவர் கலைஞர் வந்து ஃபைல் பார்க்கறதுக்குன்னா லண்டனில் படிச்சுட்டு வந்த மாதிரி நீங்கள் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு. அதுக்கப்புறம் தான் பெரிய காமெடி. நான் யாரை பார்த்து சொல்கிறேன்? நான் போரஸ் மன்னனா, நீ அலெக்சாண்டரா, எனக்கு வந்து நீ அரசை திருப்பி கொடுக்குது அப்படின்னு கலைஞர் கேட்டான். நீங்கள் கலைஞரை புகழ்ந்துக்குங்க, தப்பு கிடையாது. ஆனால் எம்ஜிஆர் ஏன் இழிவுபடுத்துறீங்க? அதை அவர்கிட்ட வாங்கி படித்தவர் நீங்கள். எம்ஜிஆர் போட்ட பிச்சையில் நீங்கள் வந்து ஒரு பட்டதாரியா நீங்கள். எம்ஜிஆர் அது கௌரவமாக உங்களை நடத்தினார். மாற்றுக் கட்சியில் இருந்தாலும் உங்களை நல்ல இது. நீங்கள் சட்டசபையில் நன்றி மருந்து என்னென்ன பண்ணீங்கன்னு தெரியும். ஆனாலும் எம்ஜிஆர் அதெல்லாம் கண்டுக்கல. ரொம்ப பெருந்தன்மை நடந்துக்கிட்டார். அந்த பெருந்தன்மையில் ஒரு 10% கூட உங்கள்கிட்ட இல்லை. எம்ஜிஆரை பற்றி இல்லாத பொய்யை சொல்கிறீங்கன்னா, மனசு வந்து சொல்கிறீங்கன்னா, அப்போ இதுதான் திமுக. இப்போ எம்ஜிஆருக்கே எப்படின்னா விஜய்லாம் எந்த மூலைக்கு? அப்போ விஜய் சார்ந்தவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதை இருக்குது. கீர்த்தனாவுக்கு மட்டுமா இருக்குது? நீங்கள் எல்லாரும் எடுத்துக்கங்க. இவர் நம்ம சரத்குமார் எடுத்துங்க, அவர் பேரே கில்லி சரத். நீங்கள் அமைச்சர் சரத்குமார். அப்போ அங்கே ஏரியாவில் இருக்கோம் பழகலாம் சொல்லுவோம், நான் பார்த்துதா, தெரியாதடா. ரமேஷுக்கு நான் சொல்லுவேன், நாங்கள் பார்த்து பேட்டி எடுத்த ஆள்றா. அவர்லாம் இருக்கட்டும்பா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முன்னேற்றம் ஏதோ ஒரு வழியில் வரும். அது வந்திருக்குது. இப்போ இவர் என்ன சொல்லுவாங்க, சிடி நிர்மல்குமாரை பாஜகவில் இருக்குன்னா சொல்லுவாங்க, நாங்கள் பார்த்து. அதிமுக என்ன சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு இதில் ட்ராவல் ஆகி போகிறாங்க. ராஜ்மோகன் என்ன சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. இல்லை அதே மாதிரி தான் திமுகலையும் முதல் முறை அமைச்சரானவங்க முதல் முறை ஆட்சிக்கு வரும்போது பேசியிருப்பாங்க. நான் தான் சொல்கிறேன்னே, அண்ணாதுரைலாம் அவ்வளோ பேசினப்போ நாங்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டோம், நாங்கள் அது பண்ணோம். என்னென்னா அவர்கள் ஒரு டாமினேஷன் இருந்தாங்க 67 வரும்போது. நீங்கள் 50-60களில் இருந்த காங்கிரஸ் இது கிடையாதுங்க. அன்றைய காங்கிரஸ் இப்போ காமராஜர்கிட்ட போய் கேட்குறாங்க, ஐயா அந்த மாதிரி ஐயா இப்போ தான் வந்திருக்காங்கன்னு ஒரு 6 மாதம் அவங்க விடுங்க, அவங்கள போட்டு தொல்லை பண்ணாதீங்கன்றார். இந்த அரசுக்கு நான் ஆதரவு கொடுக்குறேன்றார். இத்தனையும் காமராஜ் தோற்று போயிருக்காரு, இதே மாதிரி தோற்று போயிருக்காரு. ஆனால் அவர் தோற்றதுக்கு காரணம் இது கிடையாது, இவரை மாதிரி கிடையாது, அது வேற. அப்போது அவர்கிட்ட அந்த பெருந்தன்மை இவர்கள்ட்ட இல்லைன்ற அந்த அன்னைக்கே அவர்கள் அதே டாமினேஷன் இருந்தனால வந்த உடனே ஏகப்பட்ட பிரச்சனை. 2-3 வருஷத்தில் அண்ணா இருந்திருந்தாலே அண்ணாவே பட்டிருப்பார். பல விஷயங்கள் அண்ணா துறவரம் போயிட்டுருப்பார். அந்தளவுக்கு தம்பிகள் மேலே அவ்வளோ கோவம். அப்போ இவ்வளோ விஷயங்கள் நடந்துருக்குது. எம்ஜிஆர் உதவி பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த எம்ஜிஆர் அடுத்த வருஷமே நன்றி மறந்து வெளியேற்றுறீங்க. 71 ஜெயிக்கிறீங்க, 72 வெளியேற்றுறீங்க. எம்ஜிஆரை வந்து அதுக்கப்புறம் அவ்வளோ நாள் நண்பராக ஒரு தாய் வயிற்றில் சாப்பிட்டுட்டு எல்லாம் பழகும் போதெல்லாம் எம்ஜிஆர் வந்து ஒரு மனிதர், நம்ம கூட இருக்கிற ஒன்று. வெளியில் போடணும், அது நாங்கள் மலையாளி. சரி மலையாளியாகவே இருக்கட்டாங்க, அந்தாலும் மனிதாபிமானி இல்லை. உங்கள் குடும்பத்துக்கு அந்தாலும் ஹெல்ப் பண்ணதே கிடையாதா? எம்ஜிஆர் வாங்குகிற சம்பளத்தில் 3ஆக பிரிச்சிருவார். ஒன்று அவங்க குடும்பத்துக்கு,
அவருக்கான இது. 2 பொதுமக்களுக்கு மற்றவர்களுக்கான இது. 3 திமுக காரங்களுக்கு. அவங்க பொதுமக்களா கூட பார்க்கல, அவங்கள பொதுமக்களா பார்க்காம இன்னொரு சொந்தமா பார்க்காரு. சொந்தமா பார்த்தாரு. அதுல கலைஞர் குடும்பத்துல இருந்து எல்லாருக்கும் இருக்கும். முரசொலி அன்னைக்கு பெரிய விழா கோலம் இருக்குமா. எம்ஜிஆர் ஒரு படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கினாருன்னா லீவு போட்டவங்க கூட ஓடி வந்துருவான். 100% பிரசன்ட் எல்லாம் வந்தோம்னா எம்ஜிஆர் உட்காந்து ஒருத்தர் கையை நோட் எடுத்து எழுதுவாரான். ஒவ்வொருத்தராக வந்து ஐயா எங்களுக்கு வந்து வீடு மாடி இருக்கேன், அட்வான்ஸ் பொண்ணு கல்யாணம் வச்சுருக்கேன், அப்படியே குறிச்சிக்குவாங்க. எல்லாருக்கும் செட்டில்மெண்ட், எல்லாருக்கும் அது ஸ்வீட்டு கிஃப்ட் அதுன்னு கொடுத்துட்டு கிளம்பி போவாராம். அப்படி தன்னுடைய குடும்பமாக தன்னுடைய கட்சின்னு பார்த்தவரை மலையாளி கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் திட்டிக்கிட்டு அவர் குழந்தை இல்லைன்னா கூட நீங்கள் கிண்டல் பண்ணீங்களா? நினச்சி பாருங்க, கணக்கு பார்க்காம செலவழிச்சிருக்காரு. அவர் கணக்கு கேட்டதுக்கு வெளியே அனுப்பிச்சிட்டீங்க. நல்லா இருக்குது அது. அப்போ இவ்வளோ விஷயங்கள் நடத்தின இந்த திமுக தான் ஆட்சியை வந்து ஒரு சாதாரண அவர்களை பொறுத்தவரை அப்படி தானே. ஆமாம், ஒரு சாதாரண நடிகர். நம்ம அந்த ஆளை வச்சு குருவின்னு படம் எடுத்தோம். ஒரு சாதாரண ஆள். இன்றைக்கி அந்த ஆள் வந்து உக்காந்துட்டு அவன் கீழே இருக்கிற அந்த ஆள் கூட பரவாயில்ல, எவன் அவனும் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லாதவன், டிக்கெட் விற்றுருந்தவன், இவெல்லாம் இன்னைக்கு ஆகிட்டான். இவரே பேசினார்ல உதயநிதியை. ஆமாம், பிளாக் டிக்கெட் விற்றவங்கலாம் எல்லாருமே பேசினார்ல. பிளாக் டிக்கெட் லாட்டரி டிக்கெட் எல்லாம் வழக்கம் போல சொன்னார்ல. அப்போ அந்த எண்ணத்தில் அணுகும் பொழுது நீங்கள் எல்லாருமே புதுசுங்க. அப்போ எல்லாருமே அவங்க தெரிஞ்சவனா சொல்லுவான், நான் நேற்று வரைக்கும் நான் பார்த்துருந்தேன், சாதாரணமாக பார்த்துருந்தேன் ஆளி, அப்படி தான் சொல்லுவான். அது வந்து அது சாதாரண ஆள் தான் இந்த மாதிரி வர முடியும். எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தப்போ சாதாரண ஆட்கள் தான். 25 வயது விஜயசாரதின்னு ஒரு இளைஞரை எம்ஜிஆர் அமைச்சராகிறாரு. இந்தியாவிலேயே குறைந்த வயதில் அமைச்சரானது விஜயசாரதி. அதுக்கப்புறம் இந்த அஸ்ஸாம் கணபசிதவங்களாம் வந்தாங்க வச்சிங்களேன். இது திருநாவுக்கரசுக்கு 28 வயசு, இவர் முத்துசாமிக்கு 28 29 வயசு, எல்லாம் ஒரே இது, எல்லாம் கொஞ்சம் 1 வயசு 2 வயசு வித்தியாசம். இதே கேட்டகரி தான் அப்போ பார்க்கும்போது. இன்னைக்கு 25 வயசுல யாரும் இல்லையா? யாருமே இல்லை. அப்போ அவங்க எல்லாம் என்ன அனுபவம் இருந்தது? அன்னைக்கும் இந்த மாதிரி தான் பேசியிருந்தாங்க. அன்னைக்கு அவர்கள்லாம் தலைவர்களா இல்லையா? திருநாவுக்கரசு இன்னைக்கு ஒரு தலைவரா இல்லையா? ஜெயக்குமார் அன்னைக்கு படிச்சிருந்தாரு. எம்ஜிஆரை போய் பார்க்கும்போது ஜெயக்குமார் படிச்சு, இன்னைக்கு அப்படி இல்லையா? எடப்பாடி என்னவா இருந்திருப்பாரு? ஒரு பெரியவர் என்கிட்ட அது பேசும்போது சொல்கிறார், 80 ஆட்சி கழிச்சப்போ சண்டை போட்டு மறியல் பண்ணி கைதானப்போ என் பக்கத்தில் உட்காந்த கவுன்சிலர் தான் ஓபிஎஸ் தம்பி, இன்னைக்கு நான் எங்கே இருக்கிறேன் அவருங்க. இப்படி தான். அப்போ நீங்கள் எதுக்கு நீங்கள் என்ன தகுதின்னு சொல்லுவீங்க? ஜெயலலிதாவுக்கு என்ன சொன்னீங்க? ஒரு நடிகை, நீ என்ன அவரியா, உனக்கு என்ன தெரியும் உனக்கு? நீங்கள் எனக்கு என்ன தெரியும்னு அவங்க காமிச்சிட்டாங்க. அவ்வளோ படிப்பு, அவ்வளோ விஷயங்கள். அதனால் யாரையும் அவருடைய ஒர்க்கை வச்சு தான் மதிக்கணும். இன்றைக்கி கீர்த்தனா அந்த அம்மா வந்தது ஐபேக் அதுன்னு போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தாங்க. வந்த உடனே கீர்த்தனாக்கு எதிராக பெருசாக இதாச்சு, பிரபுக்கு எதிராக பெருசாச்சு. பிரபு பயந்து போய் நம்ம ரீல்ஸ் போட்டால் சிக்கல் ஒழிக்கிட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல அவங்க அப்பா அந்த ரோல் எடுத்துக்கிறார். யாரோ ஒருத்தர் நேற்று பர்வேஸ் தம்பி ஆகுது. இந்த மாதிரி பண்ணும் பொழுது இது வந்து வெளியில் வருது. திமுக காரங்க என்னென்னா அவங்களாம் பண்ணலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் மற்றவங்க பண்ணக்கூடாது. மற்றவங்க வந்து கரெக்டாக இருக்கணும். நீங்கள் திமுக ஆட்சியில் நீங்கள் அவங்க அந்நியார் வந்து போகிறப்பெல்லாம் என்ன மரியாதை கொடுத்துலாம் கூப்பிட்டு போனாங்க. அவங்க யார்? முதலமைச்சர் ஒய்ஃப், அவ்வளோதானே. ஆனால் அதில் அதே இது இங்கே யாருக்கா கொடுத்து பாருங்க, அவ்வளோதான் கொந்தளிச்சிருவாங்க. அரசு நிர்வாகம்னா இப்படி இருக்கணும், நீ என்ன அப்படி பண்ணி அது இதுன்னு. நான் அந்நியாரை மட்டும் சொல்லலை, எல்லாருமே திமுக அந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் எப்படி ஒரு நீங்கள் அறிவாலயம் வந்தால் ஒவ்வொருத்தரும், அதாவது உதயநிதி மாப்பிள்ளைக்கு என்ன சம்மந்தம்? அவர் கட்சியில் எந்த பொறுப்பில் இருந்தார்? ஆனால் கட்சி அமைச்சர்லேருந்து எல்லாம் போய் ஆசீர்வாதம் வாங்குவோம். ஆமாம், ஆசீர்வாதம் கொடுக்குறதுல அவர் இருக்கிறாரு. உனக்கு அவர் மகன் வயசு இருப்பார். ஆமாம், நீ போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவோம் பிறந்த நாளுக்கு. எதுக்கு வாங்குற? இல்லை, கல்யாணம் பண்ணும்போது அவங்க ஃபோட்டோவெலாம் நம்ம பார்க்கணும். சபரீசன் அவர்களோட கல்யாணத்தை ஒட்டி இதே அமைச்சர்களோட ஃபோட்டோவை நம்ம பார்த்துருக்கோம். ஏங்க ராஜகணப்ப உட்காந்துருப்பாருங்க கலைஞர் கூட, ஸ்டாலின் பின்னாடி நிற்பார். ராஜகணப்ப ஒரு கட்சி நடத்தியிருந்தார்ல, ஆமாம், அப்போ கூட்டணி ஸ்டாலின் பின்னாடி நிற்பார். இது எல்லாமே வந்து அப்போ என்ன சொல்லுவார் ராஜகண்ணப்பன் வந்து ஸ்டாலின் என்ன சொல்லுவார், நான்லாம் அவங்க அப்பா கூட உட்காந்தப்போ பின்னாடி நின்றுதாரு, அப்படிதானே? அதனால் இது வந்து நீங்கள் இதுதான் தகுதி அதுதான் கிடையாது. வந்துட்டாங்க, ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்குது. சொந்தக்காரன் வர்றான், இது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணணும். அந்த பிரச்சனைகள் வருது. கீர்த்தனா வந்து அந்த அம்மா போய் டான்ஸ் ஆடுறாங்கன்னாங்க. யார் டான்ஸ் ஆடல? பொன்முடி ஆடலையா? ஏன்னா இவரே நமக்கு நம்ம போய் ஆடாத ஆட்டமா? அப்போது அந்த அம்மா ஒரு பள்ளியில் போகுது, சின்ன குழந்தைங்க கூப்பிடுது, அவங்க அமைச்சராக என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னு பாரு, பண்ணலன்னா விமர்சனம் வை.
ஒவ்வொருத்தருக்கும் இதான் சொல்லுவேன் நான். இப்போ இந்த இது ஆடியோ சொன்னீங்கல்ல, அந்த ஜெகதீஸ்வரி மேலே அந்த அம்மா நேற்று புலம்பிருக்குது, எனக்கு எதிராக பயங்கர சதி நடக்குதுன்னு. இன்றைக்கி இன்ஃப்ளூயன்சர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுன்றது ஒரு ஆளை தூக்கி நிறுத்த முடியும், காலியும் பண்ண முடியும். நீங்கள் தொடர்ச்சியாக எனக்கு என்னென்னு போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, நீங்கள் வைகோ ஒரு நோட்டீஸ் விட்ருக்காரு 10 கோடி ரூபா கேட்டு 2-3 யூடியூப்பு, அந்த யூடியூப்பை பேஸ் பண்ணி ஒரு பேப்பர் இவங்க எல்லாத்துக்கும். ஏன் நீங்கள் வாட்டில் நீங்கள் யூடியூப்பில் உட்காந்து நெறியாளர், அதான் சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு கேமரா இருந்தால் அப்படியா ஆமாங்கன்றான். ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பொண்ணை கையை பிடிச்சி இழுத்தாரு, அப்படியா எப்படி இழுத்தாரு கேள்வி கேட்குறது, இப்படி பிடிச்சி இழுத்தாரு, அப்படியா கையை பிடித்து இழுத்த விஜய் யார் ஸ்கூல் படிக்கும் போது பண்ணா, நீ எதாவது ஆதாரம் இருக்கா, என்ன இருக்குது, அதெல்லாம் இல்லை. இவர் என்ன பொறுப்பு துறப்பு நெறியாளர் கேட்குற கேள்விக்கு அவர் சொன்னார்னா எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ இருக்கிற உள்ள வைக்கிறான். இப்போ இருக்கிற எம்எல்ஏ பற்றி ஒரு வீடியோ ஒன்று போடுறது இல்லைன்னா, அவர் பேர் வந்து விஜய்க்கு பேருக்கு அப்புறம் அடுத்த உள்ள பேர், ஆனால் அது வீடியோக்குள்ளே போனால் தான் நமக்கு தெரியுது. தமிழ்நாட்டில் வந்து விஜயனே போட்டு முடிச்சிட்டானுங்க. நீ இதை சொல்லிட்டு 5 அமைச்சர் நீக்கப்பட்டார், விஜய் அதிரடி. இதோட சில நடிகர்கள் செத்து போயிட்டான்னு போட்டு, ஆமாம் டக்குன்னு செத்துட்டானா நம்ம ஒன்றும் பார்க்கலையா, இன்னும் ஓப்பன் பண்ணி பார்த்தா மிஸ்லீடு. இவங்க எல்லாத்தையும் யூடியூப்பு நீங்கள் ரிப்போர்ட் அடிச்சிங்கன்னா எடுத்து இது பண்ணுவோம். கொஞ்ச நாள் தான் உயிர் வாழும் அதெல்லாம், அந்த விட்டில் பூச்சி மாதிரி அப்படி ஒரு நாள் கூத்து. அப்போ வைகோ கண்டபடி பேசியிருக்காங்க, நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. இப்போ இந்த மாதிரி தான் அந்த அம்மா அன்றைக்கி பேசின ஆடியோ நான் கேட்டேன். அந்த ஒன்றிய செயலாளர்கிட்ட பேசுகிறது தானே, ஒன்றிய செயலாளர் என்ன மரியாதை குறைவாக பேசுகிறாங்க. அந்த அம்மா வந்து வார்த்தை சொன்னது என்னென்னா, அந்த நான் உள்ளாடையை கழட்டி வச்சு அடித்து துவச்சி கொண்டு எடுத்துட போகிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுதாங்க. ஆமாம், அந்த அம்மா சொல்லுச்சு அப்படி. அதாவது என்னுடைய இடத்துல, அதாவது ராஜபாளைய தொகுதியிலேருந்து சாத்தூர் தொகுதிக்குள்ள எப்படி காலை வைக்க முடியும், நான் காலை வச்சா காலை வெட்டுவேன், இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து பயன்படுத்துங்க. இது நான் சொல்கிற திரும்ப சொல்லுதான், இது முதலாளித்துவ கட்சி உலகம். இவர் எல்லாமே திராவிட கட்சிகளுடைய அந்த பாரம்பரியத்தில் வந்தவர்கள் தான். நீட்டு வந்து எதிர்ப்போனால் இவரும் தானே எதிர்க்க, நீட்டு வேணான்றாங்களா எல்லா அமைச்சரும் சேர்ந்துட்டு. ஆமாம், நீட்டு பற்றி உட்காந்து பேசுவாங்களா, பேசுனா கடவுள் பார்த்த கதை தான். அதனால் நமக்கு எதுக்கு வம்பு, ஊரோட ஒத்து போயிடலாம். அந்த மாதிரி தான் நீங்கள் இப்படி பேர் போட்டிருக்காங்க, ஒரு அமைச்சர் இப்படி ஒரு அமைச்சர், அதுக்கே ஒரு அமைச்சர் புறக்கணிச்சிட்டாருன்றாங்க. இந்த மாதிரி இவங்க இல்லை, நான் சொல்றது வினோத். ஓகே, ரைட்டு. இவங்க வந்து கீர்த்தனா யாரோ ஒரு பேரை மேலே போட்டு என் பேரை கீழே போட்டீங்க, என் பேரை மேலே போட்டு கீர்த்தனா அவர்கள் பேரை கீழே போட்டான்னு. இது சினிமா டைட்டில் மாதிரி 2 பேரும் ஒன்றா போடணும் போல. அப்படி போட்டாலும் ஒருத்தர் வரமாட்டேன்ட்டார். ஏன் அவர் பேரை முன்னாடி போட்டிருக்க, ஷாஜகான் பேரை என் பேரை இந்த இடத்துல போட்டுக்கிறேன், லெஃப்ட் ரைட் எடுத்து பார்ப்பாங்க, இப்படி போட்டுணும் போல. அண்ணா நீயும் வர்ற அவரும் வராருண்ணே, 2 பேரும் வந்து குதிக்கிறீங்க. அதனால தாவேக சிம்பிள் மாதிரி யானை மாதிரி இப்படி போட மாதிரி போட்டுருணும். அப்படி போடாதான் நீ ஏன் ரைட்டில் வச்ச லெஃப்டில் வச்சதான பிரச்சனை வருது. அப்போது இந்த மாதிரின்னு வச்சிங்களேன். இது என்ன இதுனா திராவிட அந்த இவருடைய அந்த அரசியல் கலாச்சாரம் தான். அடுத்து ஒருத்தர் வந்து இதையே புறக்கணிச்சிட்டாராம், இவர் தான் வினோத். அது உண்மையாக பொய்யா நமக்கு தெரியாது, சொல்கிறாங்க அந்த மாதிரி. அப்போது கீர்த்தனாக்கு எதிராக பெருசாக கிளப்பி விட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த அம்மாவும் ஆரம்பத்தில் ஆர்வ கோளாறாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் தலைமை கூப்பிட்டு கண்டித்த உடனே கொஞ்சம் அடங்கியிருக்கு. ஜெகதீஸ்வரிக்கு என்ன விஷயம்னா, நான் வந்து இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன், என்னை விடலை. அந்தம்மா ஒரு நம்ம நண்பருடைய இதில் தான் பத்திரிகையாளராக இருந்தாங்க. இன்றைக்கி அந்த நண்பர் போனால் கூட, அந்த தம்பி நண்பர் கூட இல்லை, நமக்கு தம்பி மாதிரி தோரணையே மாறிச்சுண்ணே, பார்க்கவே முடியலன்றாப்புல. நம்ம தான் பார்த்து உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மணக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும்னு. அதோட இன்னொரு வரி அந்த பாட்டிலே வரும், நான் நிலவு போல நீயும் நானும் சேர்ந்து இருந்தோம் நிலவும் வானும் போல, நான் நிலவு போல தெரிந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே அப்படின்னு. அதெல்லாம் நடக்கும். நீங்கள் இப்போ எனக்கு ஒரு 4-5 அமைச்சர்கள் தெரியும் வச்சுக்கோங்க, அன்னைக்கு பேசுனதுக்கும் இன்னைக்கு பேசுனதுக்கும் போய் உரிமை எடுத்துக்கிட்டு இருக்க முடியுமா? இல்லை, பேசும்போது நம்ம அமைச்சர் தானே கூப்பிட்டோம். அவங்களுக்கு 1000 இல்லை, கூப்பிட்றதுலாம் விட்டுருங்க, அவங்களுக்கு 1000 வேலை இருக்கும். ஆமாம், நீங்கள் உட்காந்து ஃபோன் அடிச்சிங்கன்னா ஃபோனை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக சொன்ன பேர் அடா இவன் போன அப்படின்ற, நம்ம இனிமேல் இவன் எதுக்கு நமக்குன்னு கூட சில பேர் நினைக்கலாம். சில பேர் நம்ம அப்புறம் பேசலாம்னு நினைக்கலாம். சில பேர் எடுத்து பேசலாம், ஃபோனை கூட கையில் இல்லாமல் இருக்கலாம். அதனால் நம்ம தூரத்துலேருந்து ரசிக்கணும். சில விஷயங்கள் பொதுமக்களுக்கான தேவையான விஷயங்களாக சொல்லணும். அதுக்கு வந்தால் வரவேற்கலாம், பாராட்டியே சொல்லலாம். ஆமாம், அதை கண்டுக்காமல் தொடர்ச்சியாக பண்ணிங்கன்னா பேட்டா மாட்டினா ஒரு நாள் வச்சு செய்யலாம்.
அவ்வளோதான். அதை தாண்டி நம்ம உயரம் ஏன்னா அவங்க அந்த வார்த்தையை விட்டாங்க. அவன் ரிப்போர்ட்டராக இருக்கும்போதே அவனை முடிச்சிருக்கணுங்கிற வார்த்தையை வேற விட்டுறாங்க. யார அந்த ஜெகதீஸ்வரியை வந்து அவங்க அந்த லக்ஷ்மணன் சொல்லி அவர் வந்துட்டு போனவரை அவர் சொல்கிற அந்த மாதிரி வார்த்தையில் இல்லை, விடுறாரு. இது முதல்ல ஜெகதீஸ்வரி ஆடியோவான்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணாமல் பேசுறது தப்பு. முதல்ல அது புரிஞ்சுக்குங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது. ஒருவேளை அது அவங்க தான் பேசியிருக்காங்கன்னா பொது வெளியில் பார்த்து பேசணும். இன்னொன்று, இந்த மாதிரி ஆட்டிடியூட் இருக்குதுன்றது சரியான விஷயம் கிடையாது. முதலாளித்துவ கட்சிகள் இல்லை இருக்கிற மென்டாலிட்டி இருக்கும். நான் வரும்போது இப்படி வரணும். அது கம்யூனிஸ்ட் கட்சிகளில் மட்டும்தான் இல்லாமல் இருந்தது. நீங்கள் வரும்போது எம்பியா என்ன என் வாழ்க்கையில் நான் பார்த்துக்கிறேன். எம்எல்ஏ கூட்டு போய் உடம்பு சரியில்லைங்க, எம்எல்ஏங்க அவருன்னா இவர் எம்எல்ஏ அப்படின்றாங்க. அவர் இது யார்? திருவட்டார் எம்எல்ஏ. அவர் லுங்கி ஒரு பனியன் போட்டு தாடியும் இதுவும் அப்படியே உட்காந்துக்கிறாரு. இவரா எம்எல்ஏங்க? அவர் தாங்க எம்எல்ஏ. நீங்கள் பார்க்குற எம்எல்ஏ வேறு மாதிரி இருப்பாங்கன்னு. மணின்னு அவர் கலைஞரே பெருசாக பாராட்டினவர். என்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் வந்தது இல்லைன்னாரு. இன்னைக்கு நினச்சி கூட பார்க்க முடியாது இருந்தார். அப்படிப்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய எம்எல்ஏ மணி, திருவட்டார் மணின்னுவாங்க. ஊருக்குள்ளே போனார்னா காணப்படுவாராம். கட்சிக்காரனே தேடுவானா. ஏன்னா ஏதாவது கிராமத்தில் பஞ்சாயத்துன்னு ஜனங்களாக இருப்பாராம். ஏகே கோபாலன்னு ஒருத்தர் இருந்தார், எம்பி, பெஸ்ட் பார்லிமெண்டேரியன். அவர் வந்து ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிட்டு ஜெயிலுக்கு போகிறாரு. திரும்பி வரும்போது அவர் மனைவி இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணி போகிறாங்க. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லேயே ஒரு ஜெயிலுக்கு போகிறாரு. அது இந்த பையில போய் கட்டி கொடுத்தீங்க அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் இது பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அவர் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு 40 வயசுக்கு மேலே தான் கௌரி அம்மாள்னு சொல்லிட்டு அவங்கள கல்யாணம் பண்ணார். கட்சியில் தன்னோட பணிபுரிஞ்சு அவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இங்கே இருப்பார், இன்னொரு நாள் பூனாவில் உண்ணாவிரதம் இருப்பார், இன்னொரு நாள் ஒடிசாவில் இருப்பார், இன்னொரு நாள் இந்த சைடில் இங்கே மும்பை மகாராஷ்டிரா இருப்பார், இன்னொரு நாள் ஆந்திராவில் இருப்பார். அப்போ இஎம்எஸ் நம்பூதிரி பார்த்தா அகில இந்திய பொதுச் செயலாளர், இது தலைவர். இதெல்லாம் என்னங்க ஏகே கோபால் இப்படி பண்ணுறாருன்னு கேட்டதுக்கு அவர் ஒருத்தரால் தான் அப்படி பண்ண முடியும்ட்டாராம். இதில் 2 பதில் முடிஞ்சது. அவரை நாங்கள் கட்டுப்படுத்த முடியாது ஒன்று, இன்னொன்று அவர் பண்ணுற மாதிரி நாங்கள் பண்ண முடியாது அப்படின்னு. அந்த மாதிரி உண்ணாவிரதம் அது இது. அவர்லாம் சோனவாங் சூக்க பார்க்கல தானே, எப்போதான் வந்து வந்துருக்கு. டெல்லியில் மட்டும் தான் இருப்பேன், பஞ்சாப் போக மாட்டேங்கிற அது மாதிரி. அதனால் இது இந்த மாதிரி இருந்த தலைவர்கள் இருந்த இயக்கம் தான் இன்றைக்கி உட்காந்துட்டு இருக்குது. பின்னாடி பேசுவோம். அதனால் இன்றைக்கி இருக்கிற வளர்கிற தலைவர்கள் கொஞ்சம் எளிமையாக இந்த திராவிட அந்த கலாச்சாரத்துக்குள்ளே சிக்காமல் இருந்தீங்கன்னா நல்ல விஷயம். அப்படி இருந்தவங்களாம் நல்லா இருக்காங்க. இப்போ முத்துசாமி அமைச்சர், முன்னாள் அமைச்சர் முத்துசாமி, நீங்கள் ஒருத்தர் அவரை திட்டுவாங்களா? வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவர் இந்த சம்பாதிக்கிற விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த கொள்ளை அடிக்கிறதோ இதுவோ கிடையாது. அவர் உண்டு. அவர் ஊர்லேருந்து ஒரு தடவை சொல்கிறாரு, நம்ம நண்பர் இந்த கிரீன் ரெசார்ட்டில் அங்கே நின்றுட்டு இருக்காரு, அமைச்சர் முத்துசாமி இல்லத்தில் இருக்கார். ஊர்லேருந்து வந்திருக்காங்க. எதுக்கு நீங்கள் வந்தீங்கன்னு நான் கேட்குறேன். இல்லைண்ணே உங்களுடைய இதுக்கு துறை மானிய கோரிக்கை இருக்கட்டும்பா, இவ்வளோ செலவு பண்ணி வண்டியில் எதுக்குப்பா இதெல்லாம் அப்படின்னு. சரி நீங்கள் எல்லாம் மத்தியானம் சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு இப்பயே கூட்டி உங்களுக்கு மத்தியானம் எல்லாம் பிரியாணி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிடு அப்படின்னு. அந்த ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குல்ல. ஆமாண்ணே. அது ஈஞ்ச பக்கத்தில் அவர் மகள் வீடு இருக்குது. அங்கே கோயில் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தங்களுக்கு அவர் ரெடி பண்ணி கொடுத்துருக்கிற அந்த கடையாகட்டும், ஒவ்வொருத்தரையும் அவர் ஏன்னு தெரியுமா சொல்லுங்கள். எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த ஒரு இது கொஞ்சம் நஞ்சம் ஓட்டிகிட்டு இருக்கும். சைதை துரைசாமி இருக்கு டிஎன்ஏ. அந்த மாதிரி எம்ஜிஆருடைய அந்த எம்ஜிஆர் சொல்கிறார்ல, நான் போயிட்டேன்னா கூட என்னை பற்றி எத்தனை ஆண்டுகள் பேசுகிறாங்கன்றதான் நான் செஞ்ச ஒர்க்குன்றாங்கல்ல. அதுதான் வந்து இன்னைக்கு சைதை துரைசாமி அந்த அளவுக்கு இருக்காருன்னா அது ஒரு காரணம். இந்த மாதிரி எம்ஜிஆர் பக்தர்கள் எளிமையாக இருப்பாங்க, அந்த ஒரு ஒர்க்கு இருக்கும். இல்லைன்னா அவர் இருக்கிற வீட்டில் அந்த ஏரியா சுற்றி பார்த்தீங்கன்னா மழை தண்ணி கட்டி காடு மாதிரி இருக்கும். இது வரைக்கும் அவர் ஒரு விஷயத்தை கூட துஷ்பிரயோகம் பண்ணதே கிடையாது. ஏங்க இயல்பாக அதிமுக அமைச்சர்களோட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சாப்பிட்டா இருப்பாங்க. நீ இப்போ எஸ்பி வேலுமணிலாம் எடுத்துங்க, நீங்கள் போய் அவங்க இதில் ஒரு குறைய சொன்னீங்கன்னா அங்கேயே நின்று வாங்கி பார்த்து கூப்பிட்டு இதெல்லாம் பண்ணி கொடுக்குறது. இந்த தன்மைகள்லாம் வந்து அதிமுக அமைச்சர்கள்ட்ட உண்டு. இப்படிகள் தான் காவிரி மேகதாட்டு ஐயா இல்லைங்க ஐயா வரேன் ஐயா. இப்போ கூட அவர் அமைச்சர் ரகுபதி, முன்னாள் அமைச்சர் ரகுபதி பேசிட்டு இருந்தாரு. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்த்து நம்ம ஆரம்பிக்கிட்டு சொல்ல. பேச்சுரிமையே இல்லை அப்படின்னு பேசியிருந்தாரு. அப்படின்னு பேச்சுரிமை இல்லை என்று முன்னாள் அமைச்சர் ரகுபதி பேசினார் அப்படின்னு மேலே போட்டுருணும். ரைட்ண்ணா. இந்த 15 லட்சம் ரூபா கேட்ட அதே மாதிரி அந்த அரசு வழக்கறிஞர் பிரச்சனை மீண்டும் மீண்டும் வந்து சர்ச்சைக்குரிய பொருளா என்ன கேட்டால் இந்த அரசு இதுக்கு ஒரு கமிஷனோ, ஏன்னா இது சட்டத்துறை சம்மந்தப்பட்டது, இல்லை ஒரு என்கொயரியோ வச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுடைய அரசு சார்பாக வழக்காட போகிற வழக்கறிஞர்கள் நியமனத்தில் தகுதி உள்ளவர்களை நியமிக்கணுன்றது ரொம்ப முக்கியம். அதில் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பர் கூட அதில் ரொம்ப இதுவாக இருந்தார். அவர் சொன்னது நேர்மையாக நாங்கள் இது பண்ணுவோம், திமுக ஆட்கள் இருக்கக்கூடாது, போன ஆட்சியில் பொறுப்பில் இருந்தவங்க இருக்கக்கூடாது,
மற்றபடி யார் தகுதியில் இருந்தாலும் அந்த இத்தனை வருஷம் சர்வீஸ் இருக்கிறவங்கள நாங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் அனுப்புவோம், அப்ளை பண்ண சொல்லுங்கள், எடுத்துருவோம். மாவட்ட செயலாளர் இல்லை பொறுப்பாளர் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும். ஆனால் இது இப்படி தான் போச்சு எனக்கு தெரிஞ்சு. என் எதிரிலேயே 2-3 பேர் ரெக்கமெண்டேஷன் வந்தப்போ அவர் க்ளீனாக சொன்னது, ஏன்பா இங்கே ஒன்றுமே கிடையாது, உன் மாவட்டத்துக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், மாவட்ட பொறுப்பாளர்கிட்ட வாங்கிட்டு இது பண்ணு, நீ சர்வீஸ் இல்லாமலாம் இருந்தனா சத்தியமாக வரமாட்டேன், இருந்தனா தாராளமாக தானாக ஒன்று செலக்ட் ஆக நீ போ அப்படின்னு சொன்னவர். ஆனால் அதை மீறி ஏதோ நடந்திருக்குன்னா என்கொயரி போட்டு சரி பண்ணணும், பண்ணலன்னா நல்லா இருக்காது. கண்டிப்பான இதுக்கடையில் நான் காமன்வெல்த் போட்டியில் வந்து வெயிட் லிஃப்டிங்கில் ஆமாங்க, முதல்ல பாராட்டுறது மற்ற அவர் ராஜா முத்துப்பாண்டி அவர் 7ஆம் கிளாஸ்லேருந்து அந்த பயிற்சி எடுத்து அவர் வந்திருக்காரு. இன்றைக்கி அவரால் நாளே பெருமைப்படுது. விஜய் பாராட்டியிருக்காரு, முதல்வர் விஜய் பாராட்டி 30 லட்சம் ரூபா அறிவிச்சிருக்காரு, வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்காரு. ஒரு வெயிட் லிஃப்டிங் என்னன்றதை நான் அனுபவிச்சுவேன். வெயிட் லிஃப்டிங் ப்ராக்டிஸு நான் 89களில் போகிறோம். நான் அப்போ வந்து இது லைட் வெயிட்டு. ஓகே. ஆனால் அப்போது தூக்குறதே எவ்வளோன்னா, இது க்ளீன் அண்ட் ஜெர்க்கு வந்து 62 கிலோ, ஸ்நாட்ச் வந்து 50 கிலோவோ 52 கிலோவோ நேஷ்னலுக்கு என் பாடி வெயிட்டுக்கு 45 கிலோ 50 கிலோ அந்த பாடி வெயிட். இது அதான் ஃபஸ்ட்டு அங்கேருந்து ஆரம்பிக்கும். அப்புறம் வந்து அந்த 62 கிலோ அப்படி மேலே அதுன்னு போவோம். ஹெவி வெயிட்டு அது தனி. இதுக்கே நீங்கள் க்ளீன் அண்ட் ஜெர்க்கு தூக்கி 62 கிலோ வேணுமா அடித்து ஜெர்க்கு அடிக்கணும்னா அதுக்கு நீங்கள் தூக்கி வச்சு உக்காந்து எந்திக்கணும்ல. ஆமாம். அதுக்கு உங்கள் கால்கள் வலுவாகிறதுக்கு நீங்கள் ஸ்குவாட் போடணும். அந்த ஸ்குவாட்டை எனக்கு 1.5 வருஷம் பெண்ட் எடுத்தாங்க. 100 கிலோ 90 கிலோ தனியாக போடுவேன், 100 கிலோ ஹெல்ப்பில் போகும், 110 கிலோவில் முடிப்போம். இதுவே பல நாள் ப்ராக்டிஸ். அப்புறம் ஒரு கூட அந்த நண்பர் பிரச்சனை பண்ணுறது, அதனால் அது முடியாமல் போச்சு. அவ்வளோ ஆர்வம் எனக்கு அந்த இதில். அப்போது அந்த ஷோல்டர்லாம் நீங்கள் க்ளீன் அண்ட் ஜெர்க்கு 65 கிலோ அடிக்கணும்னா நீங்கள் ஷோல்டரே வந்து நீங்கள் கிட்டத்தட்ட 70 கிலோ வரைக்கும் நீங்கள் ஷோல்டர் அடிக்கணும். ஏப்பா, அதெல்லாம் அடிக்கணும்னா நீங்கள் ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கும் போதே 30-40 கிலோ. நான் போகும்போது 25 அந்த பார் பார்த்தீங்கன்னா போட்டு 25 இது போடுவோம். ஃபஸ்ட்டு 15 போட்டு 30 ப்ளஸ் பார் 20 கிலோ 50 கிலோ உக்காந்து எந்திக்க முடியாது ஸ்குவாட்டு. அப்புறம் 25 வரைக்கும் வந்துச்சு 70 கிலோ. 70 கிலோவில் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுவோம், வார்ம் அப்பு. அதுக்கப்புறம் வெயிட் ஏற்றிட்டே போவோம். 80 90 தனியாக போவோம். 90க்கு அப்புறம் 100 போகும்போது லைட் ஹெல்ப்பு. அதில் அதை பண்ணால் தான் அதோடைய கஷ்டம் தெரியும். ஓகே. அதனால் அந்த தம்பி வந்து இன்னைக்கு போய் பண்ணியிருக்காரு. அது இன்னொரு அம்மா இந்தியா சார்பாக அவங்களாம் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே அடிச்சு நவுத்திட்டு இருக்கிறாங்க 62 கிலோ பிரிவில். அது மாதிரி அவங்களாம் உண்மையிலே பாராட்டுக்குரியவர். 7ஆம் கிளாஸ்லேருந்து ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். அவங்க அப்பாலாம் ரொம்ப கண்ணீர் விடாத குறையாக பேசுகிறாரு. இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் அரசு வேலை ஏதாவது கொடுத்து எதாவது பண்ணணும். கண்டிப்பாண்ணே. ரைட்ண்ணே. ஒரு புறம் இருக்க சிஜேபியோட போராட்டம் வெற்றி அடைஞ்சிருக்கு. தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா செய்திருக்காரு. புதிய அமைச்சராக கோஷி அவர்கள் பதவியேற்றிருக்காரு. கோஷியை தர்மேந்திர பிரதான் அவர்களாம் பார்த்தா பலருக்கும் தெரிய வாய்ப்பு இருக்கும். இன்றைக்கி இந்த பொது தேர்வு சட்ட திருத்த மசோதா 2024 மாற்றி அமைச்சு நாடாளுமன்றத்தை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதில் தெளிவாக பல சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் என்ன கேட்டிங்களோ அதுக்கு மேலேயே கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் நாங்கள் செயல்பட விட மாட்டோமே, நாங்கள் நடக்க விட மாட்டோமே. இதுக்கு என்ன காரணம்? உருளைக்கிழங்கு அதை 12 மணி தான் பிரச்சனை போல இருக்குண்ணே. பொடிமாஸ் உருளைக்கிழங்கு கட்லெட்டு அதான் 12 மணி தான் பிரச்சனை போல. இந்த ராகுல் காந்திலாம் அந்த நாடு மன்னிக்காது. ஏன்னா வெளியில் உட்காந்துக்கிட்டு பிரதமர் மோடி ராஜினாமா பண்ணோம், பீகாரில் என் கைது பண்ணாங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கிறார். இந்த காக்ரோச் போராட்டம் நடக்கும்போதே அவர்கள் பார்லிமெண்ட் எம்பிக்கள் கிடையாது, அவன் இளைஞர்கள். அவன் அரசுடைய கவனத்தை இருக்க அவன் அறவழியில் அங்கே ஜந்தர் மந்தரில் போராடுறான். நீங்கள் பார்லிமெண்ட் எம்பி, அதுலேயே எதிர்கட்சி தலைவர். ஆமாம். நீங்கள் அறவழியில் பார்லிமெண்ட்டில் உங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கணும். இந்த மாணவர்களுக்காக நாடு முழுவதும் நடக்கின்ற தேர்வு குளறுபடிகளுக்கு எதிராக நீங்கள் கடுமையாக முழங்கி இருக்கணும். இந்த அரசுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்துருக்கணும். இவர்களுக்கு ஆதரவாக பார்லிமெண்ட்டில் உங்கள் குரல் ஒலிச்சிருக்கணும். அப்படி ஒலிச்சிருந்தால் இன்றைக்கி மத்திய அரசு கொண்டு வர இந்த மாற்றங்களுக்கெல்லாம் நீங்கள் பொறுப்பேற்றுக்கலாம். நாங்கள் வந்து பேசினால் பதிவாகும் பார்லிமெண்ட்டில். கண்டிப்பாக. இன்றைக்கே நான் ஏக கோபாலன் பற்றி பேசுகிறேன். அவர் பேசிய பல பேச்சுகள் இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் பதிவாயிருக்குது. அப்போது இந்த மாதிரி வாய்ப்பை உங்களுக்கு யாருக்கு கிடைக்கும்? இவர்கள் எல்லோருமே லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. காலேஜில் போனால் நீங்கள் ஸ்கூல்லேருந்து காலேஜில் போகும்போது ப்ரொஃபஸர் உங்களை கேட்க மாட்டாங்க. பாடம் நடத்திட்டு போது நீங்கள் எஞ்சி வெளியே போகலாம் சில கல்லூரிகளில்.
அரசு கல்லூரி சில கல்லூரிலாம் உதைப்பான் உட்கார்றான் அப்படின்வான். இப்போல்லாம் கொஞ்சம் இது. ஆனால் பல கல்லூரிகளில் நீங்கள் எந்திரிச்சு வெளியே போகலாம் பிடிக்கலன்னா. கிளாஸையே மொத்தமாக எழுந்துச்சி கிளாஸை வெளியே போகலாம். அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்க. இன்னைக்கு நான் என்ன கேட்குறேன், நீட் இது முடிஞ்சிடுச்சு, உங்களுக்கு அவங்க கேட்ட இது ராஜினாமா பண்ணிட்டாங்க. இன்றைக்கி தர்மேந்திர பிரதான் வெறும் எம்பியாக பார்லிமெண்ட்டில் உட்காந்துருக்காரு. அந்த விஷயத்துக்கு 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனை வரைக்கும் நாங்கள் கொடுப்போன்னு சட்ட திருத்தனை கொண்டு வராங்க. இந்த திருத்தத்தை பாஸ் பண்ணுற வேறு செய்வியா, இன்றைக்கும் அமளி பண்ணி வெளியே போவியா? 10 கோடி 10 ஆண்டுன்னு 10 கோடி 10 ஆண்டு உன் நோக்கம் என்ன? உன் நோக்கம் இந்த சபை நடத்த விடாமல் பண்ணணும். அப்புறம் இந்த மாதிரினா மக்களுக்கு துரோகம் பண்ணுறீங்களா இல்லையா? காங்கிரஸ்லேருந்து இங்கே இருக்கிற திமுக 40 எம்பிக்கள் நீங்கள் எல்லாம் சேர்ந்து துரோகம் பண்ணுறீங்களா இல்லையா? இன்றைக்கி உட்காந்து மேகதாட்டு பிரச்சனையை பண்ணுறீங்களே, கடந்த 5 ஆண்டுகளாக நீங்கள் என்ன பண்ணீங்க மேகதாட்டு பிரச்சனைக்கு பார்லிமெண்ட்டில்? ஒன்றுமே இன்றைக்கி விஜய் போய் அவர் ராகுல் சொல்லி தான் டிகேஎஸ் கூப்பிட்றாரு. அப்போ இன்றைக்கி நம்ம சிஎம் போகிறாருன்னா பேச்சுவார்த்தை நடந்து நல்லது நடக்கட்டுமே, போகக்கூடாது. அது ஏன்னா போய் நல்லது நடந்துச்சுன்னா பேர் வந்துடும். அதுக்காக போகாதீங்க. எதுக்கு போகிறீங்க? கோர்ட்டில் பிரச்சனை இருக்குது. இப்போ உங்களுக்கு எனக்கும் பிரச்சனை கோர்ட்டில் இருக்குது, நாளைக்கு விசாரணைக்கு வருது. நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்க நம்ம உள்ளே பேசிக்கலாங்க அப்படின்னு. பேசிட்டு சரி ஆயிடுச்சுன்னா கோர்ட்டில் போய் சொல்ல போகிறோம். எங்களுக்குள்ளே நாங்கள் ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்துட்டோங்க வாபஸ். இதுதானே நடக்கிறது. சரி, நீங்கள் என்னை கூப்பிட்டு வச்சு மறுபடியும் ஆவணப்படுத்துறீங்க. நான் கோர்ட்டுக்கு போகிறேன் சார், இது மாதிரி கூப்பிட்டு பேசினார், மறுபடியும் அதே தொழில் தான் இருக்கார், இந்த வழக்கை சரி எனக்கு வந்து நீதி கொடுங்க அப்படின்றது தானே கரெக்டாக இருக்கும். இதானே நடந்திருக்குது. இஎம்எஸ் நம்பூதிரி பாட்டு காமராஜர் பேசி 45 நிமிஷத்தில் முல்லை பெரியார் பிரச்சனையை தீர்த்து வச்சு. ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 2013 உச்சநீதிமன்றமே முதல்வர் அவர்கள் 2 மாநில முதல்வரும் சந்தித்து பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி உச்சநீதிமன்ற நீதிபதி சொல்லாது. எந்த நீதிமன்றமும் ஒரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்கலாம் சொல்லாது. செந்தில் பாலாஜியை அமைச்சர் ராஜினாமா பண்ணணும்னு நீதிமன்றம் சொல்லலாம். ஆமாம், உனக்கு வேணுமா வேண்டாமாங்க எதிராக உனக்கு எது வேணும்னு செலக்ட் பண்ணிக்கன்னு சொல்லிச்சு. இப்படி தான் பண்ணுவாங்க. அதனால் நீ சந்தித்து பேசாதெல்லாம் சொல்லவே மாட்டான். ரைட்ண்ணா. அப்படி இருக்கும்போது அவர் காவேரி தண்ணிக்காக பேச போனாரா மேகதாதுக்காக பேச போனாருங்கிறதே ஒரு பெரிய குழப்பம். ரெண்டும் தான். பார்த்துக்கிட்டு போத்திட்டானா போத்திட்டு போகிறது. இப்போ நேற்று என்ன சொல்லிட்டாருன்னா அமைச்சர் இது விஷயமா கட்சி தலைமை தான். ஏன்னா நீ அதாவது அவங்களுக்குள்ள இப்போ குழப்பம் வந்துடுச்சு. எல்லாரும் போட்டு குழப்பணுன்னா போலாமா வேணாமன்றதுக்கு வந்துட்டாங்க. அப்போ இவர் முந்திக்கிட்டு சொன்னார்ல, இப்போ இவர் மாட்டிட்டார். ஆமாம், அதான் பிரச்சனை. எப்போவுமே இதெல்லாம் அனுபவமின்மை தானே. இப்போ ராஜ்மோகனை கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார் இது சம்மந்தமாக கட்சி தான். இன்னும் நம்ம இவரை கேட்டிங்க வச்சுக்கோங்க முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார் அப்படின்ட்டுருவார். நல்ல அவர் தான் நீர்வளத்துறை அமைச்சர். நேற்று ஆதவ அர்ஜுனா உட்காந்து அறிக்கை விட்டுட்டு இருக்காரு. ஆனால் இன்னைக்கு அண்ணன் கலக்கிட்டாருண்ணே. யாரு? புசி அண்ணன் தான். என்ன பண்ணாரு? அந்த இது பக்கத்தில் போரூர் பக்கத்தில் உள்ள கோயம்பேடு அந்த சைடில் உள்ள கூவத்தை க்ளீன் பண்ணுறதுக்காக போனாப்புல மேடி பார்த்தாரன் தெரில. இந்த நீங்கள் அலைப்பாயுதே படத்தில் பார்த்துருப்பீங்களா அண்ணன் மேடி வருவார் பார்த்தீங்களா? மேடி அதுமாதிரி 2 வீலரில் வண்டி ஹெல்மெட்டை போட்டு கிளம்பிட்டாரு. கிளம்பி ஃபுல்லாக இறங்கி பார்த்து, அதாவது நல்ல விஷயந்தான் அது கூவத்தில் இறங்கி பண்ண விஷயம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம கிண்டல் பண்ணுறோம், ஒரு பக்கம் திரும்பி பார்த்தோம்னா இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி இறங்கி பண்ணதில்லை. பட் அவர் பேச மாட்டேக்காருக்கு தான் நம்ம அவர் மேலே வச்சிருக்க குற்றச்சாட்டு. நீர்வளத்துறை சம்பந்தமாக ஒரு பெரிய அறிக்கை வருது, ஆதவ அர்ஜுனா தான் வெளியிடுறாரு. இவர் ஏன் பண்ண மாட்டேக்காரு நமக்கு ஒரு வேதனை இருக்காது. ஏன்னா அந்த கட்சியை வழிநடத்த வேண்டிய இடத்துல இருக்கிறவர். ரைட்ண்ணா. இது ஒரு புறம் இருக்கும்போது சிஜேபி போராட்டம் நடந்து முடிஞ்சிருச்சு, அவங்க வாபஸ் வாங்கி வெளியே போயிட்டாங்க. அந்த துன்பியல் சம்பவம் பற்றி தமிழ்நாடு இங்கே மட்டும் இந்த பாலபவனில் சாயந்தரம் 5:30 மணிலேருந்து நைட்டு பாலன் இல்லைங்க, பாலபவன்றீங்க. ரைட், பாலன் இல்லத்தில் 5:30 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் நடந்த அந்த துயர சம்பவத்துக்கு என்னதான் காரணம்? பாவம், ஒருத்தர் எம்எல்ஏ அமைச்சராகன்னு சொல்லிட்டு இருந்தாரு, அவர் பதவிக்கு வம்பிழுத்து விட்டீங்க. நான் போட்டேன் கௌரவம் படம் இது எங்கடியாவ போயிட்டான், ஆற்ற விட்டே போயிட்டான். போக சொன்னா அவனை கண்டிக்கலாம், நான் என்ன அவன் கண்டிக்கூடாதா அப்படின்னா, அது வேற ஒன்றும் இல்லடி, கிளிக்கு ரெக்க முளைச்செடுத்து அதை விட்டே பறந்து போயிடுச்சு. எந்த இது காக்ரோச். அவன் தெளிவாக இருந்தான். ஆமாம், ஃபேர் நீட் அவன் போராட்டம் அங்கே முடிச்சாங்க. நீங்கள் அபிஜித் மூஞ்செல்லாம் பாருங்க. ஆமாம், எப்படி முடிக்கும்போது சக்ஸஸ்ஃபுல் எப்படி முடிச்சிருப்பாங்கன்னு தெரியும். முகம் எப்படிலாம் வெளியில் போய் முடிச்சுட்டு ஓடினாங்க. அவனோட சௌரவதாஸ் தானே, அவனோட சௌரவதாஸ் அவன் சொல்றது அண்ணன் மிரட்டி விட்டாங்கன்னு என்ன சொன்னாப்லே தெரில. ஏன்னா கிட்டத்தட்ட 2500 பேர் உள்ள இருந்திருக்கான். இன்னும் கண்ணா ராஜினாமா பண்ணிட்டாரு. இதுக்கு பிறகு தொடர்ந்தீங்கன்னா இந்த பார்த்துக்கோ, வாங்க சுக் காமிச்சம் பார்த்தியா படம் உடம்பு காமிக்க வேண்டியிருக்கும் பார்த்துக்கோ. அப்படி வந்த உடனே நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அபிஜித் ஆய்வுன்னுட்டு இருப்பார். அவன் வந்து காதில் ஏதோ சொல்லுவாப்புல, ஒன்று
2 பேரும் போயிடுவாங்க, ஒரு 10 நிமிஷம் காண போயிடுவாங்க. வந்த உடனே போராட்டம், வீட்டுக்கு போங்க, ஊருக்கு ஓட் எது வடிவேல் சுத்துவார, போ 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 போ, கிளம்பு கிளம்பு கிளம்பு, பஞ்சாயத்தை கலை. எங்க தான் அந்த காரை நிப்பாட்டி வச்சிருந்தீங்கன்னு தெரியல, அதுக்குள்ள டக்கு எல்லாம் ஆச்சா. இங்க இந்த ஆரம்பிச்ச அன்னைக்கு ஒரு 15 கற்பாம்பூச்சிங்க ஆமா பாலன் நிலையத்தில் கூப்பிட்டு, ஏன்னா இவங்களுக்குலாம் சொந்தமாக ஆள் கிடையாதுல்ல, இதை வச்சுக்கின்னு எதாவது பண்ணலான்னு பாலன் நிலையத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, டைபிஎஸ்ஸை போய் ரோட்டில் போய் போராடுறாங்க. போராடினா போலீஸ் அரெஸ்ட் பண்ண தான் செய்யும், பர்மிஷன் வாங்காமல். 5 வருஷம் 8 வருஷமாக நீட்டு பிரச்சனை இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. காக்ரோச் ஆரம்பிச்சோன்னே இவங்களுக்கு அவசரம், ஐயோயோ முடிச்சே ஆகணும், போலீஸ் பர்மிஷனாக வேணாம், நம்ம ரோட்டில் போய் போராடுவோம் அப்படின்னு. போராடினா அரெஸ்ட் பண்ணுவாங்க. இது மாதிரிலாம் செய்தால் நாங்கள் பரிசீலிக்க வேண்டியிருக்கும். நீங்கள் இல்லைங்க, எம்ஏ பேபி சண்முகம் இங்கே சொல்கிறார், நாங்கள் பரிசீலிக்க வேண்டியிருக்கும். அப்போது 13 நாள் போராடின அந்த பெண்களை அன்றைக்கி அப்புறப்படுத்தினாங்களே, அன்னைக்கு கோச்சிக்க வேண்டியதானே. சரி, நீங்கள் சங்கம் தானே கேட்டீங்க சாம்சங்கில், நீங்கள் போய் முதலமைச்சர் நன்றி சொல்லிட்டு இருக்கும் போதே போலீஸ் பர்மிஷன் வாங்கி கொட்டகை போட்டு போராடினவங்கள கொட்டைகள்லாம் பிரித்து எறிஞ்சு அடிச்சு துரத்துனாங்களே, அன்னைக்கு கோவம் வந்துச்சு அவங்களுக்கு. இப்படிலாம் பண்ணால் திமுகவுடைய இதை வாபஸ் வாங்கிட்டு வந்துருப்பாங்க. ஆமாம், என்னண்ணா எப்படி சொல்கிறீங்க பட்டுன்னு, பின்ன வாங்குறேன்னா வாங்கிட்டு போ. அந்த மாதிரி அன்னைக்கெல்லாம் வீரம் வரல, இன்னைக்கு வீரம் வந்துச்சு. இவர்கள் ஒரு பக்கம், திமுக அவங்க வந்து பேன் நீட் அந்த அஜெண்டா கொண்டு வந்து உள்ள திணிக்கிறாங்க. அந்த கும்பல் எல்லாம் உள்ள போய் உட்காந்து பேன் நீட்ல கூட நீட்டை பற்றி பேசலையே, நீட்டிட்டே போகிறாங்க, தாவேக்கா பற்றி நீட்டிட்டு போகிறாங்க. அதான் சொல்ல வரேன். அங்கே வந்துட்டு இவங்க அஜெண்டா என்ன, பேன் நீட்டு ஓகே, ஆனால் வந்து நமக்கு வந்து அவன் இருக்கக்கூடாது, அவனை போல் எல்லாம் படங்களெல்லாம் காமிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. தோழர் அந்த தோழர் இது தோழர் அதுவும் பேசுகிறாங்க. அப்புறம் அந்த இந்த கும்பல் வருது, ஜென்சி 45 வயசில் ஜென்சி. ஆமாம், ஜூலியை பார்த்தோன்னா அவர் மிரண்டார், யார் அது, தொப்பியாப்பா பிரியாணிக்காரு. ஐயோ ஏமா கிளம்புங்க, ஏற்கனவே பிரச்சனை இருக்குது, நீ வேறு 7:30 இருக்காது, கிளம்புங்க. போகிற மாதிரி போயிட்டு அந்த அம்மா உள்ளே வந்துச்சு, அது ஒரு பக்கம். இது இப்படியே போய்கிட்டு இருக்குது. உளவுத்துறை இது முன்னாடி ரிப்போர்ட் போகுது. வீரபாண்டியனை கூப்பிட்டு, என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, ஆட்சிக்கு ஆதரவு, நம்ம எல்லாம் கூட்டணியில் இருக்கோம், உங்கள் இஷ்டத்துக்கு முதல்வர் படத்தை வச்சு அங்கே டிஎம்கே இது பண்ணிட்டு இருக்குது, நீங்களாம் உங்கள் ஆஃபீஸ் வச்சு பண்ணிட்டு என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க. உடனே இவருங்க வந்துட்டு, இது இங்கே இவ்வாறு அப்படின்ட்டு, நீங்கள்லாம் அறிவில் சிறந்தவர்கள் அப்படி இப்படின்னு எங்க கூப்பிட்டு செம்ம அடியா நீ எடுத்துருங்கம்மான்ட்டு. அது ஒரு பார்ட்டு. இந்த முட்டரசன், அவர் முட்டரசனே கிடையாது, முட்டரசன் என்ன வச்சு எல்லா கட்சியும் கூப்பிடுவோம், அவங்கள மட்டும் கூட மாட்டோம் எதுன்னு சொல்லிட்டு தாவே கேட்குறா. இன்னும் அவருக்கு பழைய பாசம் விடல, இவருக்கு சண்முகத்துக்கு கனகராஜிக்கலாம். இது ஒரு பார்ட்டு. இது எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. தோழர் நீட்டு பேன் நீட்டு தோழர் அச்சம் இல்லை அச்சம் இல்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சம். ஏய் இவர் பாட்டு நமக்கு பிடிக்காதுடா, இவரை நம்ம ஏற்றுக்கவே மாட்டோமேடா, விடுப்பா. ஜூலி என்ன வேணா பேசும், ஜூலிக்கு தெரியாது இல்லை திமுக காரங்களுக்கு பாரதியாரை பிடிக்காதுன்னு. சரி ரைட்டு. ஆனால் அங்கே எல்லாம் கூஸ் பம்ப் ஆகிட்டாங்க, அதானே ஜூலிக்கு தேவை. அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு. அங்கே போராட்டம் முடிஞ்ச உடனே காக்ரோச் கிளம்பணுன்னு அவன் வரேன் அப்படின்ட்டு பாலூட்டி வளர்த்த கீழி. இல்லை, அவன் போகிற வாக்கில் ஒரு வார்த்தை சொன்னால் நீங்கள் குறைஞ்சிருப்பீங்க, இந்த கரப்பாம்பூச்சி கலகம் அரைஞ்சிட்டு நீனும் கட்சியே ஆரம்பிக்கலடா, அதுக்குள்ளே கலகம்னு வரைச்சிட்டு அவங்க போயிட்டாங்க. அவங்க முடிச்சுக்கிட்டாங்கன்னா இங்கே கும்பல் அது எப்படியே முடிக்கலாம், நாங்கள் என்ன இவ்வளோ ஜாலியாக வந்து இங்கே இருக்கிறோம், நீங்கள் இது மாதிரி பண்ணிட்டீங்களே, எல்லாரும் மெரினாவுக்கு போகலாமான்னு ஒரு கூட்டம். இன்னும் போனோன்னா வாங்க இங்கே அப்படியே மண்ணெல்லாம் இங்கே உட்காருங்க இடம் கொடுக்குற மாதிரி. அப்புறம் ஒரு கும்பல் அதெல்லாம் முடியாது, நம்ம இங்கேயே உட்காருவோம் அப்படின்னு ஒரு கும்பல். இதெல்லாம் இந்த திமுக அந்த ஆதரவு கும்பல். தோழர் முடிஞ்ச உடனே அவங்க கிளம்பி போயிட்டாங்க. பட்டுன்னு காணா போயிடுச்சுங்க. இந்த பாய்லாம் காணா போயிட்டு எங்கே போனாரு, ஒமர் பாய் எங்கே போனாருன்னு தெரியல. ஒமர் முக்தாரோட வேகமாக போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர்கள் தனிக்குள்ளே புலம்புறாங்க, என்ன நியாயம், ஃபேர் நீட்டுன்னு அங்கே சொன்னாங்க. நம்ம இங்கே பேன் சார் அந்த போர்டை பாருங்க சார், பேன் போட்டுக்குதா, அப்போ பேன் நீட் தானே சார் நடத்தணும். டேய் ஒன்று அவன் யூஸ் பண்ணிட்டான்டா, அது கூட அவன் மொத்தமே 16 பேர் தான் உட்காந்தான். நீயா வந்து சேர்ந்த நீயா பேனர் கட்டின, அவங்க பேசுன, அவன் தான் ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க, நாங்கடா போட்டோம், நீயா ஸ்பான்சர் இது பண்ண, நீயா பேசுன. கனிமொழி வந்தாங்க, அவங்க வந்தாங்க, அச்சம் இல்லை அமீர் வேற வந்தாரு, இவர் வந்தார் எல்லாம் பேசினாங்க. பேசி முடிச்சவொடனே அவன் வேலை அங்கே முடிஞ்சுது, அவன் கிளம்பி போயிட்டான். நீங்கள் இங்கே உட்காந்துங்கன்னு ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படி இப்படின்னா அவன் வேலை முடிஞ்சு அவன் போயிட்டான்.
ஆமாம், அவ்வளோதான். வேற அவன் எந்த ஒன்றை பயன்படுத்தினான், பயன்படுத்திட்டு முடிச்சுட்டு போயிட்டான். அவ்வளோதான். இவ்வளோ பெரிய கொலாப்ஸ் வர்றதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? இவங்க கூட அந்த ஒரு ஒற்றுமை பேராசலாம். அவங்களுக்கு நம்ம இதில் இன்னொன்று இருக்குது, இன்னொன்று கிளைமேக்ஸு. ஏய் என்னப்பா, இல்லைங்க போகிறோம், கிளம்புங்கப்பா, கடை மூட போகிறோம். என்னங்க கடை மூட போகிறேன்றீங்க, என்ன நியாயம்? உங்கள் கட்சி எப்படிப்பட்ட அது இருந்தால் ஈர வெங்காயம் எங்களுக்கு தெரியும், கரப்பாம்பூச்சியே முடிச்சுட்டு போயிட்டான், கிளம்பு கிளம்பு. 10 நிமிஷம் டைமு. நம்ம தோழர் தான், என் கூட இருந்தவர் தான் அவர். எல்லாம் ஒன்றா டைப்பில் இருந்தோம், சிவான் பேர். அவர் தான் 10 நிமிஷம் தான் டைம், எல்லாம் கிளம்புங்க அப்படின்ட்டு. நைட்டு 12 மணிக்கு எங்களை வெளியே அனுப்பிட்டேன், நான் எங்கே போவோம்? ஐயோ, 2 மணிக்கு போய் பிரியாணி சாப்பிட்ற கும்பல். அதான் போட்டு இது மாதிரி பண்ணுறது. ரைட்ண்ணா, இறுதி என்னோட ஒரே ஒரு கேள்விண்ணே. தனுஷ் அவர்களுடைய நேற்று பேச்சு, ராயன் படத்துக்கு ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழு விளக்கம் கொடுத்துருக்காரு. செய்வான் படமா அது. அப்போ நேஷனல் அவார்டு கொடுத்ததை பற்றி பேசினாரு. அவர் அந்த கட்சி தொடங்கக்கூடிய நோக்கத்தை அழகாக வெளிப்படுத்துறது தெளிவாக தெரியுது. மற்ற பசங்க மாதிரி இருக்கக்கூடாது, என் பசங்களுக்குன்னு ஒரு ப்ரூஃப் வேணும் அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தைகளை மையமாக பண்ணாரா அவங்க பசங்களுக்கு இவரு தெரில. அது அவருக்கு என்ன பண்ண இப்போதான் வந்திருக்கீங்க என்னன்னு தெரில. தனுஷ் அவருடைய இந்த முன்னெடுப்பு எப்படி பார்க்குறீங்கண்ணே? ஒரு தடவை இவருக்கு நடிகர் சின்னி ஜெயந்தோட நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு விஷயம் சொன்னார். தம்பி, விஜய் மட்டும் இந்த தேர்தலில் தோத்துட்டாருன்னா அடுத்த 25 வருஷத்துக்கு ஒரு நடிகை எட்டி பார்க்கலாம் அப்படின்னாரு. அவருடைய அர்த்தம் ஆப்போசிட்டில் ஜெயிச்சிட்டா எல்லாருக்கும் ஆசை வந்துடும். இப்போது எம்ஜிஆரை கம்பேர் பண்ணி விஜயை நம்ம பேசணும். இப்போ எம்ஜிஆர் அது ஒரு சூழ்நிலை வேறு. விஜய்க்கு கூட அவர் 12 வருஷமாக அவர்களுடைய இயக்கம் கீழே வேலை செய்யுது. ஆமாம், அது இல்லாமல் விஜய்க்கு ஒரு கிரேஸ் இருக்குது, டாப் ஸ்டார். தனி கிரேஸ். அது டாப் ஸ்டார், தமிழ்நாட்டில் அதிக வசூல் செய்கிற நடிகர். அந்த டாப்பில் இருக்கும்போது வெளியே வராப்புல. ஆமாம். விஜயகாந்த் பெரிய டாப் ஸ்டார், தமிழ்நாடு முழுவதும் கிளைகள், ஊர் ஊராக அவர் சுற்றி பேசியிருக்காரு. ஆனாலும் விஜயகாந்தால் ஆட்சியை பிடிக்க முடியல, ஒரே ஒரு எம்எல்ஏ தான் ஜெயிக்கிறார். ஆனால் விஜய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய வெற்றி. காரணம் என்னென்னா ஒவ்வொரு காலகட்டம், அந்த பீரியடில் ஜெயலலிதா, கலைஞர், ஆப்ஷன்ஸ் இல்லை. ஆப்ஷன். இங்கே உங்களுக்கு 2 திராவிட கட்சிகளுமே ஒன்றும் இல்லை. அதுவும் இவரு பயங்கரமான முதலமைச்சர் இவர், இந்தியாவிலேயே நம்ம. அப்போ இந்த வெறுப்புலலாம் வந்து ஜனங்க மொத்தம் குத்துன்னு குத்திட்டாங்க. இதுதான் முக்கியமான விஷயம். இது மாதிரி ஒரு வாய்ப்பு நாளைக்கு நமக்கு கிடைக்காதா அப்படின்னு தனுஷ் போன்றவர்களுக்கு ஆசை. நாளைக்கு அந்த சிவகார்த்திகேயன் வரலாம், ஆமாம், அப்புறம் வேறு யாராவது வரலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜக ஒரு ஒர்க்கு பண்ணும். என்னன்னா பாஜகவுடைய இது எப்போவுமே 10 வருஷம் கழிச்சு தான் திங்க் பண்ணும். அப்போ இன்றைக்கி இவருக்கு எது கொடுக்குறாங்க? ஏன் புஷ்பா பட ஹீரோ கொடுக்குறாங்க? இதெல்லாம் கணக்கு தான். நாளைக்கே இவங்க வந்து ஒரு இதாக கொண்டு வருவாங்க. அப்போது இந்த மாதிரி விஷயத்தில் யார் நிற்பா? அண்ணாமலை நிற்பாரா, விஜய் நிற்பாரா, இவர் நிற்பாரா? இப்போ தனுஷுக்கு என்ன ஆசை? விஜயே வந்துட்டார், நம்ம வர முடியாதான்னு. நான் சொல்கிறது, விஜயே வந்துட்டார்னா அவங்கள்ட்டையும் ஒரு பேஸ் இருந்தது. அதை கட்சியாக மாற்றும் போது கட்டமைப்பு இல்லைன்னு தான் நம்ம சொன்னோமே தவிர, அவங்கள்ட்ட ஒன்றுமே இல்லைன்னா யாரும் மறுக்க முடியும். அப்போது இவர்கிட்ட என்ன இருக்குது? இவர் போக வேண்டிய தூரம் இன்னும் இருக்குது. ஆமாம். அதனால் இப்போ தான் அவார்டு வாங்கியிருக்கீங்க, இன்னும் 2-3 படம் நடிகை யார் வேண்டாம்னா? இப்போ தான் அவார்டில் முன்னாடியே அவார்டு வாங்கி நல்ல நடிகர் தான், அதெல்லாம் மாற்றுறது இல்லை. அற்புதமான நடிகர், நல்ல மாற்றுறது கிடையாது. இந்த படத்தை கொடுத்து நான் ஏற்றுக்க முடியாது. அதான் விஷயம். கண்டிப்பாக மிக்க நன்றி. நான் உங்கள் நேரத்துக்கு